வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி சூப்பரான ஒரு கடலைக்கறி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இதை நான்வெஜ் ஸ்டைலில் எப்படி செய்கிறது அப்படின்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இந்த கடலைக்கறி செய்கிறதுக்கு தேவையான ஒரு கப் அளவு கடலையை நான் முந்தின நாள் நைட்டே ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். கடாயில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துக்கிறேங்க. அதில் ஒரு 3 லவங்கம், ஒரு சின்ன துண்டு பட்டை, 1/4 ஸ்பூன் மிளகு, 1/4 ஸ்பூன் சீரகம், 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, 2 ஸ்பூன் அளவுக்கு தனியா சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கசகசா சேர்த்துட்டு புதினா, கொத்தமல்லி, கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. அது கூட ஒரு பெரிய வெங்காயத்தையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம சேர்த்துருக்கிற பொருட்கள்லாம் நல்ல வாசனை வர வரைக்கும் வறுபட்டதுக்கப்புறமா ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு அது கூட ஒரு அரை மூடி அளவு தேங்காயும் சேர்த்து நல்ல பேஸ்ட்டை அரைச்சி எடுத்து வச்சுக்கலாங்க. குக்கரில் குழம்புக்கு தேவையான அளவுக்கு எண்ணெயை சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு தாளிக்கிறதுக்கு சோம்பு, கொஞ்சமாக மிளகு, 2 லவங்கம் சேர்த்துக்கிறேன். அது கூட இப்போ நான் வெட்டி வச்சுருக்கிற 2 பெரிய வெங்காயத்தையும் ஆட் பண்ணிக்கிறேங்க. இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேங்க. அடுத்து குழம்புக்கு தேவையான அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அது கூட 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறேங்க. நம்ம சேர்த்துருக்கிற பேஸ்ட்டு பச்சை வாசனை போனதுக்கப்புறமா ஒரு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கிறேங்க. அடுத்து இது கூடவே ஒரு 4 பச்சை மிளகாவையும் கீரை ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஓரளவுக்கு நல்லா வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய் தூளும் சேர்த்துக்கலாம். ஊற வச்சுருக்கிற கடலையை தண்ணியை கம்ப்ளீட்டாக வடிச்சிட்டு இது கூட சேர்த்துக்கிறேன். கடலையை சேர்த்ததுக்கப்புறமா ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் இது கூட ஆட் பண்ணிவிட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் வதக்கிக்கலாங்க. இப்போது குழம்புக்கு தேவையான அளவு தண்ணியை சேர்த்துக்கிறேங்க. இப்போ இந்த அளவுக்கு தண்ணியாக தாங்க இருக்கும். கடைசியாக குக் பண்ணி முடிக்கும்போது நல்ல கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். கடைசியாக கொஞ்சமாக கொத்தமல்லி தூவி விட்டுட்டு குக்கர் மூடியை போட்டுட்டு ஒரு 4-5 விசில் வரைக்கும் விட்டு எடுக்கலாங்க. நாலு விசில் வந்ததுக்கப்புறமா மூடியை திறந்துட்டு கடலையை ஒரு வாட்டி கலந்து விட்டுக்கலாங்க. இறக்குறதுக்கு முன்னாடி ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதிக்க விடலாங்க. இப்போ பாருங்கள் குழம்போட கன்சிஸ்டன்சி எப்படி இருக்குது அப்படின்ட்டு, எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்ட்டு. அவ்வளோதாங்க, கடலைக்கறி ரெடி. கறியை இப்போ நான் ஒரு சர்விங் பவுலுக்கு மாற்றிக்கிறேங்க. இந்த கறியோட சப்பாத்தி, இட்லி, தோசை, பூரி, இடியாப்பம், புட்டு அப்படின்ட்டு நிறைய வெரைட்டியான பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு இது ஒரு நல்ல சைட் டிஷ்ஷாக இருக்குங்க. அதே மாதிரி சாதத்தோடு சேர்ந்து சாப்பிடவும் ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. உங்களுக்கு இந்த ரெசிபி பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா நீங்களும் கண்டிப்பாக ஒரு தடவை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். மேலும் இது போல் ரெசிபீஸ்க்கு நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.